சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லி அவங்களாம் பொதுவாக பேசும்போதெல்லாம் யோசிச்சுலாம் பேச மாட்டேன். பட் நான் பாயிண்ட்ஸ்லாம் சில எழுதிட்டு ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே தப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த ஒற்றுமைக்காக பேசலாம். இன்றைக்கி கூட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூட்டமைப்பு எல்லாருமே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு அமிக்கபிளாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலான்னு. ஆனால் எந்த சொல்யூஷனுமே வராது. ஃபஸ்ட்டு எல்லாரும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி ஒரு சொல்யூஷன் வராதுன்றத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையான இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த ஹோல் இஷ்யூவே வந்து ஒரு அமிக்கபிளான சிச்சுவேஷன் வர்றதுக்காக இது எதுவுமே நடக்கலை. ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இதோட பேசிக் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நடிகர் சங்கத்தை, இந்த நடிகர்களுடைய ஒற்றுமையை உடைக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய இன்டென்ஷன். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து நெருங்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து எனக்கு வந்து சரத் சார் சைட்லேருந்து, நான் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் சார் இருந்த டைம்லேருந்து, சரத் சார் கூட இருந்த டைம்லேருந்து, ராதாரவினர் இருந்த டைம்லேருந்து நான் வந்து கமிட்டி மெம்பராக 16 வயசுலேருந்து இந்த நடிகர் சங்கத்தில் இருந்திருக்கேன். இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்காக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி நான் போனேன். எதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னால், உண்மையோட சைடில் நான் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் போனேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. அதுக்காக தான் நான் போனேன். எனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு எந்த போஸ்ட்டும் வேணாம், எனக்கு எந்த பதவியும் வேணாம். நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதாவே இல்லை. எனக்கு இது தேவையும் கிடையாது. நான் நடுவில் பேசலான்னு நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்த முடியலன்ற காரணத்தினால சரி எலெக்ஷன் டிசைட் பண்ணட்டும்னு நான் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எலெக்ஷனில் நின்னதுக்கப்புறம் என்னுடைய சக நடிகர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குற அந்த ஒரு பார்வையை ஃபஸ்ட்டு என்னால் எடுத்துக்க முடியல. அப்படி ஒரு பதவியும் அப்படி ஒரு இடமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு சரச்சார் மேலையும் ராதாரவி அண்ணன் மேலையும் இந்த ஒரு அணி மேலையும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த பில்டிங் பற்றி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, கட்டடம் இடிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து 3500 மெம்பர் இருக்கிற ஒரு சங்கம். இதில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க. ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் நடத்த போகிறோம் அப்படின்றத சொல்லி 3 வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்கிறது. எஸ்பிஐ சினிமாஸோ யாராக இருக்கட்டும், என்ன வேணால் அவங்க அங்கே கட்டட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, உனக்கு உண்மையிலே நடிகர் சங்கத்துக்கு மேலே உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஏன் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கல? அன்னைக்கு நீங்களாம் எங்க இருந்தீங்க? இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் அன்னைக்கு எதுக்காக வரல? அப்ப ஏன் உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு மேல உங்களுக்கு உடன்பாடு இல்லை? 16 வயசுல இருந்து நடிகர் சங்கத்துல நான் இருந்திருக்கேன். நான் அத்தனை மீட்டிங்க்கு போயிருக்கேன். அன்னைக்கெல்லாம் நீங்க யாராவது ஒருத்தர் வந்தீங்களா? அன்னைக்கு வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது நடிகர் சங்கம் பக்கம் நீங்களா திரும்பி பார்த்திருப்பீங்களா? யாருமே அன்னைக்கு வரல. வராம அந்த பில்டிங் இது வந்து இது இடிச்சுட்டாங்க. ஓகேங்க, இடிச்சாதாங்க இன்னொரு இடத்த கட்ட முடியும். ஓகே ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பிஐ சினிமாஸுக்கு போட்ட விஷயம் அங்க தியேட்டர் வரணுன்றது தான் கரெக்டான விஷயம்னு சிலம்பரசன் சொல்லலை. இப்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன வேணா வரட்டும். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, எஸ்பிஐ சினிமாஸ்க்கு போட்ட அந்த ஒப்பந்தத்துல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க வேற என்ன வேணா வரட்டும், அந்த இடத்துல திரையரங்கம் வரக்கூடாதுன்னு நீ சொல்ற. அவங்க வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்கு இத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் தரோம், அந்த இடத்துக்கு உண்டான காசையும் நாங்க கொடுத்துடுறோம், 30 வருஷத்துக்கு நாங்க அதுக்கு உண்டான எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்.
அதனால அத்தனை நெளிந்த நடிகர்களுக்கு, நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்குமே காசு வரும். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்த திருப்பி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றதுதான் ஒப்பந்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒப்பந்தம் சரியில்லைன்ற, அங்க தியேட்டர் வரக்கூடாதுன்ற. தியேட்டர் வரக்கூடாதுன்னா அப்ப என்ன வரணும்னு எதிர்பார்க்கிற? கிளப் வரணுமா? ஒரு பார் வரணுமா? உன்னோட இன்டென்ஷன் என்ன? அங்க என்ன வேணா வரட்டும். நான் சொல்றது சினிமா திரையரங்கம் தான் வரணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. எஸ்பிஎஸ் சினிமா சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா அந்த திரையரங்கத்துல உன் படத்தை இத்தனை நாள் வெளியிட்டதுனால உன் முகம் அந்த திரையரங்கத்துல அந்த திரையில தெரிஞ்சதுனால தானே இன்னைக்கு நீ பேசுற. அந்த திரையரங்கம் இல்லாம நீ பேசுவியா? எப்படி நீ ஒரு திரையரங்கத்தை வந்து அங்க கட்ட வேணான்னு சொல்லுவ? சுத்தி ஸ்கூல் இருக்குன்னு சொல்ற. ஓகேப்பா, சுத்தி ஸ்கூல் இருக்கு. அப்ப திரையரங்கம் என்ன டாஸ்மார்க்காப்பா? என்னப்பா கேக்குற நீ? எத்தனை நாள் தான் சைலண்டா இருப்போம்? நான் இன்னைக்கு வரைக்கும் என் சக நடிகர்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் விஷாலை பத்தியோ யார பத்தியுமே, நீங்க நல்லா இதே மீடியா உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நடிகர் சங்கத்தோட இதுக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் என்னுடைய சக நடிகர்களையோ என் குடும்பத்தையோ யார பத்தி அதை ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பேனா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எதுக்காக செய்யறாங்க, மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு திரையரங்கம் அங்க வர வேணாம்னு சொல்ற, அங்க என்ன வேணா வரட்டும். நாளைக்கு தமிழ்நாட்டில் உண்மையா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திரையரங்க உரிமையாளர் உன் படத்தை நாளைக்கு வெளியிடுவாங்க நீ நினைக்கிறியா? வெளியிட்டுருவாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க? அங்க என்ன வேணா நாளைக்கு வரட்டுங்க, ஓகேங்க, எல்லாரும் உட்கார்ந்து அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவாங்க, அதை பத்தி கவலை இல்லைங்க. ஓகே, இடிச்சுட்டாங்க, இடிச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டடத்தை கட்டலான்றதுக்காக எல்லாமே பேசிட்டாங்க. அன்னைக்கு யாருமே வரல, கேட்கல, முடிஞ்சிருச்சு மாற்று. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பூச்சி முருகன்றவரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவருக்கு அது வந்து சரிப்பட்டு அவருடைய எண்ணத்துக்கு அது தவற அவருக்கு படுது. அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு விஷயம் அங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு. ஓகே ஃபைன். இப்போ நீ நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல நீ வந்தா நீ ஒரு பூச்சி முருகன் கிட்ட போய் என்ன சொல்லணும்? சார் தயவு செஞ்சு ஸ்டே வந்து நீங்க வாபஸ் வாங்குங்க, நான் சரத் சார் கிட்ட போய் பேசுறேன், அந்த இடத்துல நமக்கு இத்தனை நாள கட்டடம் வரல, அதுக்காக நான் பேசி நான் அது இது பண்றேன், நீங்க வாபஸ் வாங்குங்க, நம்ம ஒரு நல்ல கட்டடத்தை கட்டணும் சொல்லணும்டா. நீ இன்னைக்கு வரைக்கும் பூச்சி முருகனை அந்த கேஸ இன்னைக்கு வரைக்கும் நீ வந்து வச்சுக்கிட்டு வாபஸ் வாங்க விடாம வச்சிருக்கிறது யாரு? நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொல்லல யாரு இதை பண்றாங்கன்னு, இப்பவும் சொல்றேன். நான் யார பத்தியும் தப்பா பேச மாட்டேன், யாருக்கு எதிராகவும் நான் பேசுறதுக்காக இங்க வரல, என் குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சிலம்பரசன், அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 9 மாசம் குழந்தையில இருந்து இந்த சினிமால இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் நான். இன்னைக்கு வந்த யாரோ, நான் யாரை பத்தி தப்பா பேச வரல, இன்னைக்கு வந்த யாரோ என் குடும்பத்தை பிரிச்சாங்கன்னா சும்மா இந்த சிலம்பரசன் பார்த்துட்டு இருப்பான்னு மட்டும் தயவு செஞ்சு கனவு நினைச்சிடாத. யார் வேணா வரட்டுங்க, யார் வேணா ஜெயிக்கட்டுங்க, பதவியை பத்தி நான் கவலைப்படலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்தை எப்படி நீ உடைப்ப? என் குடும்பத்தில் ஒரு பிரிவினை கொண்டு வர்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிறேன் நான். ஒரு முறை கிடையாதாங்க, ஒரு அணுகுமுறை கிடையாதாங்க, வளர்ப்பு கிடையாதாங்க. நம்மளாம் இங்க இருந்து வரோம், யாராவது ஒரு வாட்டி யோசிச்சு பாத்தீங்களா? அப்படி ஒரு நடிகர் சங்கத்தில் இத்தனை வருஷமா அவங்க இருந்து, ஒரு ராதாரவி சரி, சரத்குமார் சாரும் சரி, ஒரு நம்ம விஜயகாந்த் சாரும் சரி, அவ்வளவு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தினத திடீர்னு நீ வந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? எப்படி சொல்லுவாங்க? இதை கேட்டா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க யாருமே பதில் சொல்லல. எப்படா சொல்ல முடியும்? யார் நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்றதுக்கு? என்ன அருகதை இருக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு? ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறியா நீ? இத்தனை நாள் எங்க போன? அதாவதுங்க, கிரிக்கெட்னு ஒரு விஷயம் வந்து அப்பாஸ் என்றவர் வந்து நடிகர்களுக்கும் கிரிக்கெட்டு சம்மந்தம் இல்லை, ஒரு கிரிக்கெட் மேட்டர் வந்து கொண்டு வரணும்னு அப்பாஸ் என்கிட்ட சொன்னார். அப்ப நான் வந்து ரொம்ப சின்ன பையன் அந்த டைம்ல. நான் வந்து அப்பாஸோட சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில நாங்க எல்லாருமே இருந்தோம்.
இருந்தால் அந்த கிரிக்கெட் அணியை வந்து எல்லாருமே கொண்டு வந்து அப்பாஸ் தான் வந்து ஃபுல்லாகவே நிறுத்தி அத்தனை ஊரில் வந்து கொண்டு போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தினார். அதுக்கப்புறமா சிசிஎல்னு வரும்போது காசு வந்து எல்லாரும் முன்னாடி கொண்டு வர நேரத்தில் இப்போ எப்படி சரத் சார் மேலே ஒரு அபாண்டமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அபாஸை பற்றி சொல்லி அபாஸை வெளியில் அமைச்சிட்டு இவர் கேப்டன் ஆனார். அன்னைக்கு சிலம்பரசன் அந்த டீம்ல இல்லைங்க. அன்னைக்கு நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா அது ஒரு விளையாட்டு, அது ஒரு கிரிக்கெட். சரி ஓகே, ஒரு விளையாட்டுல ஒருத்தன் இப்படி பண்றான், ஒரு சக நடிகனை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, தேவையில்லைன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். நான் அந்த கிரிக்கெட் டீம்ல அதுக்கப்புறம் விளையாடல. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேப்டன் கேப்டன் அவனை ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டாங்க. அதனால விஜயகாந்த் சிங் கேப்டன் சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே அரசியல். ஏண்டா எங்க விஜயகாந்த் கேப்டன் நீனு ஒன்னாடா, என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு ஒரு இது வேணாமாடா? அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை படம் பண்ணி எவ்வளவு வந்து அவர் வேலை செஞ்சு உழைச்சு ஒரு மலேசியா சிங்கப்பூர் ஷோக்குங்க. இவங்க சொல்றாங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கலன்னு. விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் விஜயகாந்த் என்னை கூப்பிட்டு, எனக்கு 16 வயசுங்க, என்னை கூப்பிட்டு சொல்றாரு, நீ மலேசியா சிங்கப்பூர் ஷோல சிம்பு நீ நின்று நடத்தி கொடுறா, இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுறான்னு. ஒரு யங்ஸ்டருக்கு யாருங்க கூப்பிட்டா அன்னைக்கு கொடுப்பா? அப்படி ஒரு விஜயகாந்த் வந்து அன்னைக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணத இன்னைக்கு நீ கேப்டன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணலாமா? கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? எந்த விதத்துல இது நியாயம்? என்னோட கேள்வி என்னன்னா, நீ கேட்கிற கேள்வி என்ன வேணா நீ கேளு, ஆனா அதுக்கு ஒரு முறை இல்லையா? ராதா ரவி அண்ணன் வந்து திட்டாரு, எங்களை திட்டாரு, எங்களை திட்டாரு, இதே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா கூட தான் எங்க திட்டிருக்காரு. எவ்வளவு வாட்டி எங்க அப்பா என்ன திட்டிருக்காரா? ராதா ரவி என்ன திட்டிருக்காரு. ஆனா நான் அதை தப்பா எடுத்துக்கிட்டது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஒரு மூத்த கலைஞன், ஒரு தகப்பன் என்ற முறையில் அவரை நான் பார்ப்பதால் அவர் திட்டதை நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா நீ அவரை ஒரு ரோட்ல போற ஒரு ஆள் மாதிரி நினைக்கிறதுனால தானே அவர் திட்டுறது உனக்கு தப்பா தெரியுது. நாயின்னு சொல்லிட்டாரு, நாயின்னு சொன்னது தப்பு தான். ஏன்னா நாய் கிடையாது, நறுமறுவான வேலை செய்யறீங்க நீங்க. உங்களை எப்படி நாயின்னு சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க? ஒரு பர்சனல், உனக்கு வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஒரு பர்சனலா சரத் சாருக்கு மேல விஷாலுக்கு என்ன வேணா இருக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்படல, நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. ஆனா உன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக என் குடும்பத்தை நீ பிரிப்பியா? என் குடும்பத்தை எப்படி நீ பிரிக்க முடியும்? இன்னைக்கு வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் நம்மளை பார்த்த அவமானமா சிரிக்கிறாங்க. 3500 ஓட்டு தாங்க நடிகர் சங்கத்தோட ஓட்டு. நீ அந்த 3500 பேர் கிட்ட போய் சொல்லு, இவங்க தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஏன்டா 7.5 கோடி பேர் கிட்ட கூப்பிட்டு சொல்ற என் குடும்பம் சரியில்லைன்னு?